வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பெட்ரோ ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது பிரசன்ஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா லயன்ஸ் கேட் பிளே ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் மிரட்டலான கிளைமேக்ஸோட அமைஞ்ச ஒரு வித்தியாசமான ஹாரர் மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மாவோட கண் வழியா தான் இந்த கதையே நமக்கு கன்வே பண்றாங்க. ஆக்சுவலா அந்த வீட்டுக்கு புதுசா ஒரு ஃபேமிலி குடி வராங்க. அந்த ஃபேமிலியில வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு பையன் அண்ட் ஒரு பொண்ணுன்ட்டு 2 டீனேஜர்ஸ் இருக்காங்க. அதுல அந்த பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு ஒரு விதமான டிப்ரெஷன்ல இருக்கா அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய நாடியா அப்படின்ற பொண்ணு வந்து ரீசெண்டா தான் இறந்து போயிருப்பா. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பொண்ணுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரசன்ஸ் இருக்கிறது வந்து ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஃபீல் ஆகுது. இது ஃபீல் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய பேய் யாரு, அண்ட் அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய ஆபத்து என்ன, டுவர்ட்ஸ் எண்ட் அந்த பொண்ணு தப்பிச்சாலா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு பூட்டின வீட்டுல பேய் இருக்கு அப்படின்றது ஒரு சராசரியான கதை தானே. இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அந்த பேய் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கான விடைய ஒரு பயங்கர அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா ப்ரெடிக்டே பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு ட்விஸ்டா இருந்துச்சு. சொல்ல போனா கிளைமேக்ஸ்ல தான் அது ரிவீல் பண்ணுவாங்க. அது ரிவீல் பண்ணக்கூடிய அந்த காட்சி அப்படின்றது உண்மையிலே பக்குன்னு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலே சான்ஸே இல்லாத ஒரு திங்கிங். அது ரிவீல் ஆனதுக்கு அப்புறமேட்டு கூட உங்கள நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், அது எப்படி அப்படின்றது. அதுக்கான ஒரு க்ளூவை கூட இவங்க ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்க. அது என்னங்கிறத வந்து நீங்க திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படின்னே சொல்லலாம். பட் ரொம்ப சூப்பரான ஒரு ரைட்டிங். அதே மாதிரி இந்த படத்துல ஹீரோயினுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத ஒரு நீட்டான ஒரு டென்ஷனா பில்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். மொத்த கதையுமே வந்து ஒரு வீட்டுல நடக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அந்த வீடோட ஆம்பியன்ஸ் அப்படின்றது சூப்பரா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த ஆன்மா வழியா அதை வந்து கேப்சர் பண்ணது அப்படின்றது நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. அதுலயும் நிறைய சிங்கிள் ஷாட் சீன்ஸ் அப்படின்றது இருக்கதான் செஞ்சிச்சு. ஓவரால் 1.5 மணி நேரத்துக்குள்ள ரொம்ப கிறிஸ்பா முடியக்கூடிய ஒரு தரமான பேய் படம். எனக்கு இந்த படத்துல பிரச்சனையா பட்ட விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன இஷ்யூஸை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் பேஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். மற்றபடி இந்த படம் ஒரு தரமான படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு வந்து 3.4 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல அடல்ட் சீன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. அதனால ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.